வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். கடந்த வாரம் உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கியுடன் ஓவல் அலுவலகம் நடத்திய கடும் வாக்குவாதத்திற்கு பின்னர் உக்ரைனுக்கு அமெரிக்க ராணுவ உதவிகளை அனுப்புவதை நிறுத்துமாறு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் தேசிய பாதுகாப்பு உயர் அதிகாரிகளுடன் ட்ரம்ப் தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்திய பின்னர் வந்த உதவி நிறுத்தம் உக்ரைனின் போர்த்திறன்களை மோசமாக பாதிக்கும் என்று அதிகாரிகள் மற்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். செலன்ஸ்கி சமாதான பேச்சுக்களை தொடங்குவதில் உறுதியாக உள்ளார் என்பதை ட்ரம்ப் தீர்மானிக்கும் வரை அது நடைமுறையில் இருக்கும் என்று அந்த அதிகாரி கூறினார். போர்க்களத்தில் மேலும் இழப்புகளை அச்சுறுத்துவதன் மூலம் உக்ரைனை பேச்சுவார்த்தை மேசைக்கு இழுக்கும் முயற்சி இது. ஒரு வெள்ளை மாளிகை அதிகாரி தான் சமாதானத்தில் கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் தெளிவாக கூறியுள்ளார். அந்த இலக்கை அடைய நமது பங்காளிகளும் உறுதியுடன் இருக்க வேண்டும். உக்ரைனுக்கு எங்களின் உதவியை இடைநிறுத்தி மதிப்பாய்வு செய்து வருகிறோம் என்று கூறினார். வாஷிங்டனுக்கும் உக்ரைனுக்கும் இடையே ஒரு வாரத்திற்கும் மேலாக வெளிப்படையான விரோத போக்குக்கு பின்னர் திங்கட்கிழமை ஆயுத உதவி இடைநிறுத்தம் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து உறவு எவ்வளவு தூரம் மோசமடைந்துள்ளது என்பதற்கான மிக முக்கியமான அறிகுறியாகும். சமீப கால வாரங்களில் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் பேச்சு புள்ளிகளை எதிரொலித்தார். உக்ரைன் போரை தொடங்கியதாக பொய்யாக கூறி செலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி என்று குற்றம் சாட்டினார். ஆனால் ராணுவ உதவி வழங்குவதை நிறுத்துவதற்கான அவரது முடிவு மோதலின் சமநிலைக்கு உண்மையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை. இந்த இடைநிறுத்தம் உக்ரைனுக்குள் இதுவரை இல்லாத அனைத்து அமெரிக்க ராணுவ உபகரணங்களுக்கும் பொருந்தும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். உக்ரைன் அதன் தற்போதைய போர் வேகத்தை பல வாரங்களுக்கு ஒருவேளை கோடையின் ஆரம்பம் வரை அமெரிக்க இடைநிறுத்தத்தால் குறைக்க தேவையில்லை. ஆனால் அதன் பின் பாதிப்பு இருக்கும். ஐரோப்பிய நாடுகள் அப்போது அந்த வெற்றிடத்தை ஈடு செய்வார்களா என்று தெரிய வேண்டும். ஐரோப்பியர்களுக்கு அதற்கு 3 மாத கால அவகாசம் இப்போது உள்ளது. அதே நேரத்தில் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே உக்ரைனுக்கான ராணுவ உதவியை நிறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஐரோப்பிய நாடுகளுக்கு கடந்த ஆண்டின் இறுதி பகுதியில் இருந்தே இந்த விஷயம் தெரிந்திருக்க வேண்டும். ட்ரம்ப் ஆயுத உதவிகளை நிறுத்துவார் என்பது ஜோ பைடன் நிர்வாகத்திற்கும் முன்கூட்டியே தெரியும். அதனால் ஜோ பைடன் நிர்வாகம் அதன் இறுதி நாட்களில் உக்ரைனுக்கு ஏராளமான ஆயுதங்களை அனுப்பியது. மேம்பட்ட ஆயுதங்களின் பெரிய இருப்புகளை வழங்கியது. நீண்ட தூர ATACMS ஏவுகணைகள் உட்பட அந்த அதிநவீன ஆயுதங்கள் உக்ரைனை ரஷ்ய எல்லைக்குள் ஆழமாக தாக்க அனுமதித்தது. அந்த ஆயுதங்கள் இடைநிறுத்தப்பட்டால் வேறு ஒரு மூலோபாயத்தை உக்ரைன் தேட வேண்டும். உக்ரைனின் வளர்ந்து வரும் சொந்த பாதுகாப்பு தயாரிப்பு துறையால் கூடுதலாக ரஷ்ய எல்லைகளுக்குள் ஆழமாக தாக்க அனுமதிக்கும் ஆளற்ற விமானங்கள் ஏராளமாக தயாரிக்கப்படுகின்றன. ஆர்ட்லரி சிஸ்டங்களை ஐரோப்பிய நாடுகள் கொடுக்க முடியும் என்றாலும் உக்ரைன் பயன்படுத்தும் மிகவும் மேம்பட்ட ஆயுதங்கள் அமெரிக்காவிலிருந்து வருகின்றன. அதே நேரத்தில் ட்ரம்பின் உதவிகள் எப்போதுமே நம்பகத்தன்மையற்றவை. அவர் எந்த நிமிடமும் ஒரு சமூக வலைதள பதிவில் உதவியை நிறுத்துகிறோம் என்று அறிவிக்கக்கூடிய நபர். அதனால் ட்ரம்பில் சார்ந்திராத ஒரு பொறிமுறையை தேட வேண்டும். இது உக்ரைனுக்கு மாத்திரமல்ல, அனைவருக்கும் பொருந்தும். பொதுவாகவே அமெரிக்காவின் எந்த ஒரு கூட்டாளிக்கும் அடுத்த 4 ஆண்டுகள் அமெரிக்கா அனைத்து விஷயங்களிலும் நம்பகத்தன்மையற்ற கூட்டாளி என்பதே யதார்த்தம். அதே கனடாவும் மெக்சிகோவும் இன்று உணர்ந்துள்ளார்கள். ஐரோப்பிய ஒன்றிய 27 நாடுகளும் அடுத்த மாதம் உணர்ந்து கொள்வார்கள். அமெரிக்காவுடன் டீல் பண்ணும் மீதி நாடுகளுக்கு அதை உணரும் அரிய வாய்ப்பு அடுத்தடுத்த வாரங்களில் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். அமெரிக்காவுடன் அதிகம் டீல் பண்ணாத நாடுகளுக்கு, உதாரணமாக மலேசியா, பாகிஸ்தான் உட்பட பல நாடுகளுக்கு அடுத்த 4 ஆண்டுகள் பெரிதும் மாற்றம் எதுவும் ஏற்படாது. ஒரு ஐரோப்பிய அதிகாரி உக்ரைனுக்கு ராணுவ உதவியை இடைநிறுத்த ட்ரம்ப் நிர்வாகத்தின் முடிவு அற்பமானது மற்றும் தவறானது என்று கூறினார். ஆனால் எதிர்பார்க்கப்பட்டது என்று முடித்தார். உக்ரைன் மக்களிடையே அமெரிக்க அரசின் மீதான அவநம்பிக்கையை உடனடியாக ஆழப்படுத்தும் என்று அந்த அதிகாரி கூறினார். வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் தீர்ந்த பின்னர் ரஷ்ய வான் தாக்குதல்களுக்கு எதிராக உக்ரைனால் தற்காத்துக் கொள்ள முடியாது என்பதால் இது தேவையற்ற பொதுமக்கள் உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்றும் அந்த அதிகாரி கணித்துள்ளார். போரின் தொடக்கத்திலிருந்து ஜோ பைடன் நிர்வாகம் 74 தனித்தனி ராணுவ உதவிகளை அறிவித்தது. இது அமெரிக்க ராணுவ கையிருப்புகளில் இருந்து நேரடியாக கொடுக்கப்பட்டது. அந்த நடவடிக்கை முக்கியமான ஆயுதங்கள் மற்றும் பொருட்களை உக்ரைனுக்கு விரைவாக செல்ல அனுமதித்தது. இந்த தொகுப்புகளில் மிகப்பெரியது கிட்டத்தட்ட $3 பில்லியன் மதிப்புள்ளது. இருப்பினும் பெரும்பாலானவை மிகச்சிறியவை. அந்த ஏற்றுமதிகளில் டேங்க் எதிர்ப்பு ஆயுதங்கள், ஆயிரக்கணக்கான பீரங்கி குண்டுகள் மற்றும் ராக்கெட்கள் போன்ற முக்கியமான வெடிப்பொருட்கள் அடங்கும். செலன்ஸ்கி சமூக ஊடகங்களிலும் அமெரிக்க அதிகாரிகளுடனான அழைப்புகள் மற்றும் சந்திப்புகளிலும் ஆயுதங்களுக்காக பைடன் நிர்வாகத்தின் போது அமெரிக்காவுக்கு பல முறை நன்றி தெரிவித்தார். ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய தேவை செலன்ஸ்கிக்கு இல்லாது போகலாம். உக்ரைனுக்கு ஆயுத அமைப்புகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்ப
ஆயுத உற்பத்தியாளர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பல நீண்டகால ஒப்பந்தங்களும் உள்ளன. அந்த ஒப்பந்தங்கள் என்னவாகும் என்பது குறித்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு போரின் உச்சத்தில் கைவிடும் செயல் மத்திய நேர நாடுகளுக்கும் அமெரிக்கா பற்றிய தெளிவான படத்தை கொடுக்கும், குறைந்தபட்சம் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு. முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் இனி தமக்கிடையே ஒரு பாதுகாப்பு கூட்டணியை அமைத்து பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையை தூண்டும். மறுபக்கத்தில் அமெரிக்காவுக்காக சீனாவை பகைத்துக் கொள்வதை ஐரோப்பிய நாடுகளை கைவிட வைக்கலாம். ஐரோப்பிய நாடுகளை சீன ஏற்றுமதி இறக்குமதிகளில் அதிக கவனம் செலுத்த தூண்டலாம்.